மாவு இவ்வளோ மாவு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருந்து எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நம்ம இந்த ஓரத்தில் வந்து நம்ம ஆட்டாட்டம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கிரைண்டர் நிறுத்திட்டுங்க, இந்த ஓரத்தில் போட்டுட்டுங்க நம்ம இந்த இதில் வழியாக ஆட்டின மாவு எடுத்துக்கிறேங்க இந்த ஓரத்தில் இருந்துங்க. அப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஆட்டினோம்னா நம்மளுக்கு ஒரே டைமில் நிறைய உளுந்து ஆட்டின மாதிரி ஆகி போயிடுங்க. இப்போ வந்து ஒரே இடத்துல ஆட்டின மாவு எடுத்துட்டேங்க. அந்த கொஞ்சம் எடுத்து வச்ச மாவை நம்ம அந்த பக்கம் போட்டுருக்குறேங்க. 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து போட்டுங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க, 4 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஃபஸ்ட்டு உளுந்தாயும் வெந்தயத்தை ஆட்டி எடுத்துட்டுங்க, ஆட்டும் போதே ஒரு டம்ளர் தண்ணி இவ்வளோ மாவு எடுத்தாச்சுங்க. இப்போ போட்ட மாவை எல்லாம் கலக்கி விட்டுடலாங்க. ஒன்றா கலக்கி விட்டுட்டுங்க, அந்த நம்ம லாக் பண்ணுற இடத்துக்கு மாவெல்லாம் சுற்றியாக எடுத்துட்டுங்க மறுபடியும் நம்ம கிரைண்டரை போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ இவ்வளோ மாவு குறைச்சலாக இருக்குதுங்க. இன்னி ஆட்டினா நம்மளுக்கு சரியாக இருக்குங்க. நம்ம வந்து லாக் அப்போ போட்டு விட்டுக்கலாங்க. இதை வந்துங்க நம்ம கையில் இது பண்ண முடியலன்னா நம்ம இப்படி இந்த முழங்கையில் வச்சு இப்படி அமுத்திக்கலாங்க. கையில் மாவு ஒட்டி இருக்குங்க, லாக் போட்டாச்சுங்க. இந்த ஈரக்கையில் தொடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி நம்ம இந்த இடத்துல அமுத்திக்கலாங்க. இப்போ வந்து இன்னொரு 10 நிமிஷம் ஆட்டினா எல்லா உளுந்து ஆட்டு விட்டாயிடும். நம்ம தண்ணி ஒரே டைமில் அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஆட்டத்தை ஊற்றணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்துங்க நம்ம ஆட்டின மாவை வந்துங்க ஃபஸ்ட்டு இந்த எடுத்து வச்ச மாவு நம்ம இதில் அள்ளி இருக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் அள்ளிட்டு வந்து வலிச்சு விட்டுக்கலாம். அது மிச்சம் அதில் ஒட்டி இருக்கிறதுல கடைசியில் வலிச்சு விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கலாம். நம்ம மாவெல்லாம் புளிச்சு வந்த முன்னாடி இந்த மாதிரி சம்பளத்தில் தான் பிடிச்சி எடுத்து வைக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் ஆட்டின மாவு எடுத்து வச்சுட்டுங்க, இந்த மாதிரி ஒரு தட்டில் மூடி வச்சிடலாங்க. எந்நேரம் மூடி வச்சுருக்கோன்னு ஏதாச்சும் பூச்சிகளாக விழுந்துருங்க. இது உளுந்து ஆட்டினோடனே வந்துங்க இப்போ மறுபடியும் வலியத்தை வந்துருக்குது, நம்ம தள்ளி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கூட ஆட்டினா எல்லாமா ஒரே மாதிரி வந்துடும். ஒரு 25 நிமிஷம் ஆட்டினா போதும். 1 கிலோ மாவு 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஃபஸ்ட்டு உளுந்தாட்டி, 2வது அரிசி ஆட்டி, 1 கை உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம 9 மணிக்கு கரைச்சி வச்சோம்னாங்க நைட்டு கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். குடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு பழைய மாவு இருக்கு நம்ம மாவு ஆட்டி வச்சுக்கணும். மாவு வந்துங்க ஒரு 4-5 தோசை ஆகிற மாதிரி நம்ம பழைய மாவு இருக்கிறப்பவே நம்ம மாவு ஆட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் புளிச்சு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாவில் ஊற்றி கொடுத்துக்கலாம். குழந்தை இருக்கிற வீட்டில் மாவு இருக்க நம்ம ஆட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிச்ச உளுந்து இதில் அள்ளிட்டுங்க, அரிசி போட்டு ஆட்டிட்டுங்க கலக்கி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இட்லி துணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. காட்டுறேன். இந்த இடத்துல தான் நம்ம